يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தையில் சிறந்த வார்த்தை அல்லாஹ் ரப்புல்லானுடைய வேத வரிகளாகும். வழிகாட்டுதல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்த வழியாகும். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதாத் அனாச்சாரம். ஒவ்வொரு பிதாத்தும் ஒவ்வொரு வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்ற நபிமொழியை நினைவு கொண்டவனாக அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தன் வாழ்நாளில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தாபின்கள் மீதும் தபோ தாபின்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி வைத்திருக்கிற அந்த ஜும்மாவை நபி வழியில் கடைபிடிப்பதற்காக இங்கு ஒன்றுக்குள்ள நம்மனை மீதும் உண்டாகட்டுமா. ரபி ஷலி சுத்ரி வசிலி அமரி வஹலி லுக்கத தமிழ் சனிக்கோ கௌலி ரபே சுத்தினில்மா. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், தௌஹீதுவாதி என்று சொல்லக்கூடிய நாம், சொர்க்கம்தான் என்னுடைய இலக்கென்று பேசக்கூடிய நாம், எதற்காக இந்த உலக வாழ்க்கை என்பதையே தெரியாம நம்முடைய இந்த வாழ்க்கையை பல தீமைகளை, பல குற்றங்களை, பல பாவத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். எதற்கு இந்த வாழ்க்கை என்று தெரியாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல 64வது அத்தியாயம் 15வது வசனத்துல சொல்லி காட்டும் பொழுது, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னத்துன், உங்களுடைய மக்கள் செல்வமும் உங்களுடைய பொருட்செல்வமும் உங்களுக்கு சோதனையே. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம், ஒரு பயிற்சி கூடாரம், ஒரு எக்ஸாமினேஷன் ஹால். இதில் நாம் வெற்றி பெற்றோம் சொன்ன இதுல நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரானே சரியான பாதையில அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த கண்ணும் பார்த்திராதே, எந்த காதும் கேட்டிராதே, எந்த உள்ளமும் நினைத்து பார்த்திராதே சொர்க்கத்தை, அந்த மகத்தான கூலியை, பரிசை நமக்கு தந்துருவான். இப்ப இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை சரியான முறையில் வாழக்கூடிய நபர்களாக இஸ்லாம் நமக்கு என்னென்ன சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கிறோம், என்னென்ன கட்டளை இட்டிருக்கின்றதோ அந்த கட்டளைகளை பின்பற்றி வாழக்கூடிய நபர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையை சரியான சீரான பாதையில அமைத்துக் கொண்டால்தான் நாம் அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும். கடந்த காலங்கள்ல நம்மளோடு பயணித்த சில நபர்களுடைய வாழ்க்கையை நாம் அனலைஸ் பண்ணதுல சொர்க்கம் தான் ஏற்கென்று சொல்லக்கூடிய நபர்கள், பேசக்கூடிய நபர்கள், இஸ்லாம் என்னென்ன விஷயத்தை தடுத்திருக்கோம் அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில அமுல்படுத்துறாங்க. எதை செய்ய சொல்லுதோம் அதை செய்யாம அதுல அலட்சிய போக்கு காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல அதை குறித்து தான் பார்க்க போறோம். தௌஹீத்வாதின்னு சொல்லக்கூடிய நாமே எதற்காக இந்த உலக வாழ்க்கைன்றது தெரியாம உலகத்துடைய இன்பத்துல எப்படி மூழ்கி இருக்கிறோம் என்பதை பார்க்கவிருக்கின்றோம். அதுல முதலாவது விஷயமாக தற்பெருமை என்பதை இன்றைக்கு நம்ம இடத்துல அதிகமான மக்களிடத்துல வந்திருக்கு. ஏதேனும் விஷயம் நம்மளால செய்ய முடியுது, அல்ல அந்த ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் உடனே அதை வைத்து பெருமைப்படுகிற நபர்களாக, எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, நான் அதை முடிச்சிருவேன், என்னால் அதை முடிக்க முடியும் என்று அல்லாஹ் தந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு பெருமடிக்கிறாங்க. பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருக்கிறான்னு சொன்ன அந்த பொருளாதாரத்தை வைத்து பெருமடிக்கிறாங்க.
இப்படி அல்லாஹ் தந்த அருள்ல யார் யாரெல்லாம் பெருமை அடிச்சு திரிகிறாங்களோ, தற்பெருமை மேற்கொள்றாங்களோ, அவருடைய முடிவெல்லாம் மோசமானதாக இழிவைதான் சம்பாதித்திருக்கிறாங்க. ஹாரூன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படியான பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுத்திருந்தான். அவருடைய அந்த கருவூலத்துடைய சாவியை தூக்குறதுக்கு பலம் பொருந்திய சமுதாயத்தினர் கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அருள் கொடுத்திருந்தான். அவரை சுற்றியுள்ள மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அருள் செஞ்சிருக்கிறானோ, எப்படி அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறானோ, அதே போல நீங்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, சிரமப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த பொருளாதாரத்தை கொடுங்க என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் கொடுத்தானா, இதனுடைய அறிவை கொண்டு, என்னுடைய ஆற்றலை கொண்டு நான் சம்பாதித்த பொருளாதாரம், அல்லாஹ்லாம் அவன் தரல என்று சொல்லி கர்வமாக இந்த பூமியில் நடந்து போறான், பெருமை அடிச்சு திரிகிறான். அல்லாஹ் என்ன செஞ்சா, இருந்த இடம் தெரியாம, தடம் தெரியாம அவனை அவனுடைய வசிப்பத்தோட சேர்த்து அப்படியே அல்லாஹ் மூடிட்டான். எதையும் மிச்சம் வைக்காம அப்படியே அவன் உள்ள போட்டு புதைச்சிட்டான். காரணம் தெற்பெருமை அடிச்சு தெரிஞ்சது. ஷைத்தான் இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு அப்படி கட்டுப்பட்டு நடக்கூடிய நபராக இருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து விட்டு உஸ்ஜுது லி ஆதமே, ஆதமுக்கு பணியுங்கள் என்று சொன்னான். எல்லாரும் பணிகிறாங்க, இல்லா இப்லீஸே, இப்லீஸ் மட்டும் பணியை மறுக்கிறான். அல்லாஹ் அவன்கிட்ட கேள்வி எழுப்புறான், நான் உன்னை பணிய சொன்னேன்ல, கட்டுப்பட சொன்னேன்ல, அப்படி கட்டுப்படுறதை விட்டு உன்னை தடுத்தது எது? அன கைருன் மின்ஹு, நான் அவனை விட சிறந்தவன். சலக்கு தனி மினன்னார், என்னை நீ நெருப்பால படைச்சிருக்கிற, சுட்டக்கூடிய பொசுக்கக்கூடிய நெருப்பால என்னை நீ படைச்சிருக்க. கலக்குதகு மின் பைன், அவனை வெறும் களிமண்ணால படைச்சு வச்சிருக்கிற, நான் அவனுக்கு செய்யணுமா? நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பலசாலி என்று பெருமை அடிச்சான். எல்லாம் தூக்கி வீசிட்டான். இங்க நீ பெருமை அடிக்கிறது உனக்கு தகாதது, இங்க இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, நீ வெளியே போ, துரத்திட்டான். காரணம் என்ன? பெருமடிக்கிறவங்களுடைய முடிவெல்லாம் மோசமானதாக இழிவைதான் அவர் சம்பாதிப்பாங்க. சொர்க்கமும் நரகமும் பேசிக் கொண்டு இருக்கான். அப்ப சொர்க்கம் சொல்லுதான், என்கிட்ட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, யார் யாரெல்லாம் கிட்ட வருவாங்க தெரியுமா? கஷ்டப்படக்கூடிய மக்கள், சிரமப்படக்கூடிய மக்கள், ஏழைகள் இடத்துல வருவாங்க. இப்ப நரகம் சொல்லுதான், என்கிட்ட யாரும் வருவாங்க தெரியுமா? யார் யாரெல்லாம் அக்கிரமம் பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் அநியாயம் செய்யறாங்களோ, அவங்க எல்லாம் என்கிட்டதான் வருவாங்க. முஸ்லிம்ல 5499 செய்தி. நாம பெருமடிக்கிறோம் சொன்ன, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருளை வைத்து நாம் தற்பெருமை மேற்கொள்றோம் சொன்ன, நிச்சயமாக நம்மளுடைய முடிவு என்பது மோசமானதான் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, இதை அல்லாஹ் என் மூலமாக நிகழ்த்திருக்கிறார், அல்லாஹ் தான் இதை செஞ்சிருக்கிறான் என்பதை உள்ளத்துல ஆழ பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு யூத சிறுவனை நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்கள போய் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அவரிடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி சொல்றாங்க. அந்த சிறுவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். மரணத்தை தழுவுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து, நரக படுகொலிலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லிக்கொண்டே வெளியே வராங்க. கடைசி நிமிஷத்துல போய் நின்று அந்த சிறுவனத்துல மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா சொல்றாங்க, அல்லாஹ் தான் அந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து காப்பாத்திருக்கிறான். அப்படியே நம்முடைய வாழ்க்கையை வச்சு பாருங்க. ஒருத்தங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, தர்காக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அல்லது தன்னுடைய ஜும்மாவுடைய துணியை பாழாக்கிட்டு இருக்காங்க. அவரிடத்துல நாம தாவா செஞ்சு அவங்க சிகரெட் பிடிக்கிறத விட்டுறாங்க, நபி வழி படியில தன்னுடைய துணியை அமைத்துக் கொள்றாங்க. இங்க இருக்கிறாங்களே, சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க, தர்கா பள்ளியில போயிட்டு தொழுது விட்டு இருந்தாங்க, கபூர்ல போய் முட்டிட்டு இருந்தாங்க, நான் தான் அவர்கிட்ட தாவா செஞ்சேன், நான் அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னேன், இன்றைக்கு அவங்க திருந்தி வந்துட்டாங்க, நான் சொல்லிதான் வந்தாங்க. இப்படி நான் நம்முடைய சமுதாய மக்கள் பேசுறாங்க.
இப்படி நாம் பெருமை அடிச்சு திரியணும்னு சொன்ன, என்னாலதான் முடிஞ்சது நாம் பேசணும்னு சொன்ன, நிச்சயமாக அந்த தற்பெருமை என்பதை நம்மை இழிவுல கொண்டு போய் சேர்த்தணும். நம்மளுடைய முடிவு என்பது அவ்வளவு மோசமானதாக அமைந்துவிடும் என்பதை உள்ளத்திலே ஆழ பதிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த உணவை தரக்கூடிய விஷயம் என்பது அது அல்லாஹ்வை சார்ந்தது. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய உணவை சுமந்துக்கிட்டு போறது கிடையாது. ஏதாவது ஒரு குரங்கு ஒரு 10 வாழைப்பழத்தை தூக்கி நாளைக்கு தேவைப்படும் எடுத்துட்டு போவோமா? அன்றைக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும்தான் அது எடுக்கும். அதை தவிர்த்து வேற எதையும் அதை சேமிக்காது, சேர்த்து வைக்காது. அல்லாஹ் தன் திருமதி குர்ஆனிலே 11வது அத்தியாயம் 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், உமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதற்கு உணவளிக்கூடிய பொறுப்பு என்பது என்னை சார்ந்தது. உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டா, நம்ம என்ன சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு நேரம் கடையில உட்கார்ந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு இன்னைக்கு கிடைக்கணும் வச்சிருக்கிறானோ அதான் கிடைக்கும். அது இன்னைக்கு எழுதப்பட்டதா, நேத்து எழுதப்பட்டுச்சா, இன்றைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை கடை இன்னும் கொஞ்சம் திறந்து வைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறோம், டைம் எக்ஸ்டெண்ட் பண்றோம், அதனால வியாபாரம் வந்துருமா? தாயோட வயிற்றுல இருக்கும் போது அதை எழுதிட்டான், இன்றைக்கு உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கணும், இன்றைக்கு உனக்கு 100 ரூபாய் கிடைக்கணும். எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் அதான் கிடைக்கும். 1000 ரூபாய் கிடைக்கணும், கிடைச்சிரும். 6 மணி நேரம் உட்கார்ந்தாலும் சரி, 1 மணி நேரம் உட்கார்ந்தாலும் சரி, என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நமக்கு கிடைக்க போகுது. 1 மணிக்கு ஜும்மா தொழுகைக்கு 12:45 வரைக்கும் வியாபாரம் பார்க்கிறேன், 12:50 வரைக்கும் வியாபாரம் பார்க்கிறேன்னு நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. காரணம் என்ன? பொழப்பு முக்கியம், உணவு சேகரிக்கணும், சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். கரெக்டு தான், பொருளாதாரம் என்பது தேவைப்படுதுதான், சம்பாதித்தால் சாப்பிட முடியும். ஆனா சாப்பாட்டுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று வச்சிருக்கலாம் இல்லையா? கொரோனா காலத்துல சில மக்கள் ஊர்ல போயிருந்தாங்க, சில மக்கள் வேலைக்கு போக முடியல, எல்லாரையும் வேலைக்கு போக முடியல, வீட்டுல தானே இருந்தோம், ஒன்னும் சாப்பிடாம இருந்தோமா? தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு இருந்தோமா? வாய்க்கு ருசியா கறி மீன் சாப்பிட்டோமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? உணவு என்பது அது அல்லாஹுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மள கொண்டு வந்து சேர்த்துருவான், அதை கொடுத்துருவான். எப்ப கொடுப்பான்? நாம அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளையும் பின்பற்றணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திறமை குர்ஆன்ல 62வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையுள்ள மக்களே, இதா நூதி லிஸ்ஸலாத்தி மியௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள்ல அல்லாஹ்வின் பால், அல்லாஹ்வுடைய திசையின் பால் அழைக்கப்பட்டால் விரைந்து ஓடி வந்துருங்க, வியாபாரத்தை விட்டு விடுங்க. நீங்கள் அறியக்கூடிய மக்களா இருந்தால், உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா, சிந்திக்கிற ஆற்றல் இருக்குன்னு சொன்னா, இதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஜும்மாவுக்கு முன்னாடி வந்தா என்ன நன்மை இருக்குன்னு தெரியும், எல்லா நன்மையும் தெரிந்தும் கூட அதை சம்பாதிக்கணுன்ற ஆசை இல்லாம உலகத்தின் பால் ஓடிட்டு இருக்கிறோம். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்கார்ந்தா வியாபாரம் கிடைச்சிருமா? உணவு என்பது அல்லாஹ்வுடைய சார்ந்தது, அவன் நாடியோருக்கு அது பன்மடங்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எவ்வளவு கொடுக்க நன்றமோ அல்லாஹ் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்மளால எதுவும் கிடையாது, அல்லாஹ் நாடுறதான். ஆயால் நாம் தொழுகைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகை தொழக்கூடிய நபர்களா இருக்கணும். மகரிப் தொழுகைகளை இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் அலட்சியம் காட்டுறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த இடைவெளியில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை ஒதுக்காம கடைசி நிமிஷத்தை தொழுதுக்கலாம், இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிடலாம், இந்த வியாபாரத்தை முடிச்சிடலாம். இப்படியே செய்து செய்து இஷாவுடைய நேரம் வந்துருது. மகரிப் தொழுகையை விட்டுட்டு தொழுகிறாங்க, சில மக்கள் விட்டுறாங்க. இஷா தொழுகையில போயிட்டு 7:45க்கு மகரிப் தொழ ஆரம்பிக்கிறாங்க. சலுகை சொல்றாங்க, அதான் மார்க்கம் சலுகுது. எதுக்கு சலுகை கொடுக்குது மார்க்கம்? ஞாபகம் வராட்டி தான் மார்க்கம் சலுகை கொடுக்குது. தொழுகுன்ற ஞாபகம் வந்துருச்சு, வியாபாரத்துல மூழ்கி போயிட்டு அதுக்கப்புறம் ஞாபகத்துல என்ன பிரயோஜனம்? முன்னாடி அல்ல இல்ம கொடுத்தான்லே, மகரிபோட டைம் ஆயிடுச்சு நல்லா சொல்லிட்டான்லே, கிளம்பி வந்து தொழ வேண்டியதானே, அதில் அழைச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் சலுகை கொடுக்குதுன்னு பேசுறேன்.
வியாபாரம் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைதான். ஆனால் அதுலயே நாம் மூழ்கி விடக்கூடாது. உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்க்கை. மறுமை வாழ்க்கை தான் அற்புதமான நிலையான வாழ்க்கை. அதற்கு சம்பாதிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். எத்தனை வருஷம் வாழ்ந்துரும்? ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் கணக்கிட்டுலாம். மறுமை வாழ்க்கைன்றது அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கைன்னு சொல்றான். எவ்வளவு ஆண்டுகள் வேணாலும் நம்ம வாழலாம். அந்த வாழ்வுக்காக நான் இந்த பயிற்சி காலத்துல எக்ஸாமினேஷன் ஹால்ல சீரான சரியான வழியில நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும். எவ்வளவு உட்கார்ந்தாலும் சரி, நமக்கு கிடைக்க போறதுதான் கிடைக்கும். அதை உள்ளத்துல ஆழ பதிவு வைத்துக் கொண்டு மார்க்கத்திற்காக நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடிய மக்களாக, இஸ்லாம் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த அமானிதங்களை பேணக்கூடிய விஷயம். ஒரு நபர் ஒரு பொருளை நம் நம்பி கொடுத்திருக்கிறாங்க என்று சொன்னால், ஒருத்தரிடமிருந்து பொருளாதாரத்தை நாம் கடனாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அவங்க திரும்ப கேட்கும் பொழுது அதை நம்ம கொடுக்கணும். என்கிட்ட தானே இருக்கு, நான் தரதானே போறேன், கோவப்படக்கூடாது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே 4 58 சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துனல் ஆமானதி இலா அஹ்லிஹா. அமானத்தை பேணும்படி நாம் உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். இன்னல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அமானத்தை பேணக்கூடிய நபர்களாக, பாதுகாக்கக்கூடிய நபர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நம்மளை நம்பி ஒரு பொருளை கொடுத்திருக்கிறானா, திரும்ப கேட்கும் பொழுது அதை ஒப்படைச்சிடணும். கோவப்படக்கூடாது. இன்றைக்கு தரேன்னு சொல்லி இருக்கிறேன், நேரம் என்ன முடிஞ்சிருச்சா, இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, தரதானே போறேன். அவருடைய சூழல் எப்படி வேணா இருக்கலாம். வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கி இருக்கிறோம், திரும்ப கொடுத்த நீ கேட்கும் போது கொடுத்துரு சொல்லிதானே வாங்குறோம். அப்ப திரும்ப கேட்கும் பொழுது அதை கொடுக்காம கோவப்பட்டோம் சொன்ன, அப்ப எங்க நான் மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம்? பக்கத்து வீட்டுல இருந்து உணவு பொருள் வருது, தூக்குச்சட்டியில ஒரு கிண்ணத்து பவுல்ல வருது, பவுல் நல்லா இருக்கே நம்ம வச்சுக்கலாம். இன்னும் சில மக்கள் நினைக்கிறேன், ஒரு பொருள் நம்ம நம்பி கொடுக்கறானா அம்மானத்தை பேணக்கூடிய நபர்களா இருக்கணும். திரும்ப அவங்க இடத்துல அதை கொடுத்துடணும், ஒப்படைச்சிடணும். அப்பதான் நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா கட்டளையும் பின்பற்றக்கூடிய நபராக முடியும். இஸ்லாம் நமக்கு என்னென்ன கட்டளையை சொல்லி இருக்கிறோம், இதை செய்யணும் சொல்லி இருக்கிறோம், அதை செய்யணும். இதை செய்யாதே, இதை விட்டு தவிர்த்துக்கொள், இது பாவம், இது தீமைன்னு சொல்லுவா, அதை விட்டு விலகி இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி என்னோட இந்த முதல் வரியை முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணன் பெருமனார் நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பீங்க, வந்த பாதையிலே போயிடுவீங்க என்றால் எனக்கு பயம் கிடையாது. ஆனால் உங்களிடத்துல சிறிய இணை வைப்பை குறித்து நான் பயப்படுகின்றேன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதரே, சின்ன இணை வைப்புனா என்னது? பல்லாடு சொல்றாங்க, அதுதான் முகஸ்துதி. பிறர் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து உங்களை பாராட்ட வேண்டும், உங்களை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா அதுதான் சிறிய இணை வைப்பு என்று அல்லாஹ் தூதர் சொன்னாங்க. நாளை மறுமை நாள்ல 3 சாரார் வருவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மக்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்திருப்பான், அந்த செல்வந்தர் வருவார். அவரிடத்துல அல்லாஹ் கேள்வி எழுப்புறான், உனக்கு நான் காசு பணத்தை நிறைய கொடுத்தேனே, பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்தேனே, அதை வைத்து நீ என்ன செஞ்ச? அப்ப அவர் சொல்லக்கூடிய பதில், இறைவா, நீ எனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து நான் கஷ்டப்படக்கூடிய மக்கள், சிரமப்படக்கூடிய மக்களுக்கு நான் அள்ளி கொடுத்தேன். யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான தர்மம் பண்ணேன், பள்ளிவாசலுக்காக கொடுத்தேன். இது அனைத்தையும் உன்னுடைய திருப்திக்காக, உன்னோட திருப்பொருத்தத்திற்காக கொடுத்தேன். சொன்ன உடனே எல்லாம் சொல்லிடுவான், கதப்த, நீ பொய் சொல்ற, நீ கொடுத்தப்பா எதற்காக கொடுத்த?
மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும், மக்கள் உன்னை குடல் வள்ளல், தாராள பிரபு, தர்ம பிரபு சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டாங்க. அதற்குண்டான கூலி உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு. இன்றைக்கு இந்த மறுமை நாள்ல அதற்குண்டான எந்த பலனும் இல்லை, போ நரகத்துக்கு என்றால சொல்லிடும். அதுக்கடுத்து அல்லாஹ் சில மக்களுக்கு உடல் வலிமை அதிகமாக கொடுத்திருப்பான், வீரன் ஒருவர், அவரிடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்பான், உனக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், ஒரு பலத்தை கொடுத்தேனே, அதை வைத்து நீ என்ன செஞ்ச? இறைவா, நீ எனக்கு கொடுத்த பலத்தை வைத்து நான் உன்னுடைய பாதையிலே அறப்போர் புரிஞ்சேன். மார்க்கத்தை யார் யாரெல்லாம் அழிக்கும் நினைச்சாங்களோ அவங்களுக்கு எதிராக நான் போர் புரிந்தேன். இது அனைத்தையும் உன்னுடைய திருப்திக்காக இந்த மறுமை நாளிலே நீ எனக்கு தர இருக்கின்ற கூலிக்காக மட்டும்தான் செஞ்சேன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லிடுவான், கர்தப்த, நீ பொய் சொல்ற. எதற்காக செஞ்சே? மக்கள் உண்டே மாவீரன், பயில்வான் என்று சொல்லணும்னு நினைச்சே, உலகத்திலே சொல்லிட்டாங்க, போற்றி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இன்றைக்கு இந்த மறுமை நாள்ல அதற்கு நான் எந்த கூலியும் எனக்கு கிடையாது என்றெல்லாம் சொல்லிடுவோம். மூன்றாவதாக கல்விமான் ஒருவர், அவரிடத்துல எல்லாம் கேள்வி கேட்பான், உனக்கு நான் இல்ம அதிகமா கொடுத்திருந்தேனே, அறிவு அதிகமா கொடுத்திருந்தேனே, அந்த அறிவை வைத்து நீ என்ன பண்ணேன்? இறைவா, நீ எனக்கு கொடுத்த அந்த அறிவை வைத்து நான் எல்லா மக்களுக்கும் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தேன். இது அனைத்தும் உன்னுடைய திருப்திக்காக, திருப்பொருத்ததற்காக செய்தேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுவான், கர்தப்த, நீ பொய் சொல்ற. எதற்காக நீ செஞ்சே? மக்கள் ஒண்ணு பெரிய ஆலிம் உலமா நீ சொல்லணும் என்பதற்காக செஞ்சே, கல்விமான்னு சொல்லணும்னு நினைச்சே, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, மெச்சி பாராட்டிட்டாங்க. இன்றைக்கு இந்த மறுமை நாள்ல அதற்கு நான் எந்த கூலியும் உனக்கு கிடையாது, நீ போ. சிந்திச்சு பாருங்க, செய்த அத்துணை காரியமும் நற்காரியங்கள் தான். அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே புறத்தை வாரி வழங்கினாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. செய்த காரியம் அனைத்தும் நற்காரியங்கள் தான். ஆனால் செய்யும் பொழுது ஏற்பட்ட ஒரு சின்ன எண்ணம், இதை நான் செய்யறேன், இதன் மூலியமாக மக்கள் என்னை பாராட்டணும், இந்த விஷயத்தை நான் செய்யறேன், இந்த அமலை நான் செய்யறேன், அதன் மூலமாக மக்கள் என்னை மெச்சி போற்றி போகணும். சிறிதெல்லாம் என்ன வந்துருச்சு, மறுமை நல்ல அதற்கு எந்த கூலியும் கிடைக்காம நஷ்டவழி ஆயிட்டாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அமலை செய்தாலும் இதை நான் இறைவனுக்காக, இறைவனுடைய திருப்திக்காக, திரு பொருத்தத்திற்காக செய்கின்றேன் என்பதை உள்ளத்தை ஆழ பதிய வைத்துக் கொண்டு, உலகத்துடைய லாபம் எனக்கு தேவையில்லை, மறுமை நாள்ல எனக்கு சொர்க்கம் வேணும், அதற்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இந்த அமலை செய்கிறேன் என்பதை நினைத்து அந்த அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, திவாலாகி போன என்றால் யார்? ஒண்ணுமில்லாம போனவன் என்றால் யார்? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் இடத்துல காசு பணம் இல்லையோ, யார்கிட்ட பொருளாதாரம் இல்லையோ, அவர் தான் எங்க இடத்துல திவாலாகி போனவங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திவாலாகி போனன்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல அவன் அதிகப்படியான நன்மையிலே கொண்டு வருவான், சொர்க்கத்துக்கு போறன்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த தருணத்திலே அல்லாஹ் அவன் அழைத்து இந்த உலகத்திலே அவன் வாழும் பொழுது கது சத்தமாகாதா, ஒருத்தனை திட்டி இருப்பான், அக்கலை மாலகாதா, ஒருத்தனுடைய செல்வத்தை உண்டிருப்பான், சாப்பிட்டிருப்பான், ஒருத்தனுடைய ரத்தத்தை ஓட்டி இருப்பான், அவதூற அள்ளி வீசி இருப்பான். அல்லாஹ் என்ன பண்ணுவான், காசு பணம் இல்லாத நன்மை தீமை மட்டும் இருக்கிற அந்த நாள்ல இவனுடைய நன்மையெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துகிட்டு இருப்பாங்க, நன்மையெல்லாம் கொடுத்துக்கிட்டே அல்ல இருப்பான். ஒரு கட்டத்துல நன்மை தீந்துரும், பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான், பாதிக்கப்பட்ட மக்கள் மீது இருக்கக்கூடிய தீமையை எடுத்து இவன் மீது சுமத்தி இவன் நரகத்துல தூக்கி வீசிடுவான். சொர்க்கத்துக்கு போறோம்னு நினைச்சிட்டு இருந்தே நபர் தன்னுடைய எல்லா நன்மையும் இழந்துட்டு ஒண்ணுமில்லாம போயிட்டான். இறுதியாக அவனுடைய இருப்பிடமாக நரகத்துல போயிட்டு விழுந்துட்டான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம்
சக மனிதர்களுக்கு எந்தவித பாவத்தையும் செய்யாத மக்களாக இருக்கணும். யாருடைய மனசையும் புண்படுத்தாத ஒரு நபராக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஒருத்தருக்கு நாம் உதவி செய்யறோம் சொன்ன மீண்டும் அதை சொல்லி கொச்சப்படுத்தக்கூடாது. ஒருத்தங்க நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னா அவர் மீது சில வார்த்தைகளை மனக்கசப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி மனசை புண்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம புண்படுத்துறோம், அந்த பாதிக்கப்பட்ட உள்ளம் அல்லாஹ் இடத்துல கையேந்திருச்சுன்னு சொன்னா இந்த துஆவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது. அல்ல டைரக்டா அதை ஏத்துக்கிறான். அல்லாஹ் நமக்கு தண்டனை கொடுக்க நினைச்சிட்டான்னா, இந்த உலகத்துல தண்டனை கொடுக்க நினைச்சானா அதிகப்படியான நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது தண்டனை அல்லாஹ் கொடுத்துருவான்ல. அதற்கஞ்சு வாழக்கூடிய நபர்களா இருக்கணும். நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு பயிற்சி கூடம். அந்த பயிற்சி கூடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரான ஒரு சரியான பாதையிலே அமைத்துக் கொண்டு இம்மையிலும் வெற்றி பெற்று மறுமையிலும் வெற்றி பெற்று சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லே நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.